சார் வணக்கம். வணக்கம் ஜி. அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு மாநாடு இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. அதில் மாணவர்கள் மாணவிகள்லாம் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நடந்ததாக இருந்தாலும் நேற்று திரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காரு, போதையில்லா கலாச்சாரத்திற்கு எதிராக நாம் எல்லாம் ஒன்று திரளணும் அப்படின்னு இருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநிதியாக சொல்லணுன்னா இதை நம்ம வரவேற்று தான் ஆகணும். ஏன்னா போதையில்லாத கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினா தான் இளைஞர்கள் நல்வழியை நோக்கி நகர முடியும். ஏன்னா ஒரு இளைஞர் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்தில் எடுத்துட்டிங்கன்னா இந்தியா தான் பலமிக்க நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்தியா பலமிக்க நாடுனா, ஒட்டுமொத்தமாக ஒரு 60 to 65% இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. நீங்கள் ஜப்பான், சைனாலாம் ரொம்ப வலிமையான நாடுகள் பார்க்கப்பட்டாலும் அங்கே இளைஞர்களுடைய விகிதாச்சாரம் குறைவு, முதியோர்கள் விகிதாச்சாரம் அங்கே ஜாஸ்தி. ஸோ நம்ம எதிர்கால இந்தியாவை கட்டமைக்கக்கூடிய இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் எதிர்காலத்தில் அரசியலும் மற்ற சமூக நலன்களிலும் ஈடுபடுறதுக்கு அவர்கள் போதையில்லாத ஒரு சமுதாயத்தை நோக்கி நகர வேணும். அதை இளைஞர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த விழிப்புணர்வை ரொம்ப லேட்டாக இவங்க நடத்தியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சர்ச்சை இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம 1947 சுதந்திரம் அடைஞ்சாலும் 1967 இங்கே திராவிட கட்சிகள்லாம் மாட்டி 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 இவரை அவங்க குறை சொல்கிறது, அவங்க இவங்களை குறை சொல்கிறது, இவன் பேய் பிடிக்கலனா பிசாசை தேர்ந்தெடுக்கிறது, பிசாசு பிடிக்கலனா பேயை தேர்ந்தெடுக்கிறது, மாற்றி பேயும் பிசாசையும் மாற்றி 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 நம்ம தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில் உயர்நிலையில் வச்சுருக்கோம். இந்த பேயும் பிசாசும் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். இவங்க 2 பேரும் சேர்ந்து இது நாள் வரையும் இந்த டாஸ்மார்க் ஒழிப்பது சம்மந்தப்பட்டதோ இல்லாட்டி இந்த போதை வசதிகளை ஒழிக்க சம்மந்தப்பட்டதோ குட்காவோ புகையிலையோ இதெல்லாம் சம்மந்தப்பட்டதுக்கான ஒழிப்பதற்கான முன்னேற்பாடுகளையோ ஒழிப்பதற்கான ஒரு தீவிரத்தை இதுவரை காட்டியிருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் யார் திருடங்கிட்டே சாவி இருந்தால் எப்படி அது ஒழிப்பாங்க? இப்போ டாஸ்மார்க் ஒழிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஏன் டாஸ்மார்க் ஒழிக்கணும்னு சொல்கிறோம்? நிறைய பேர் ஒரு 500 ரூபா கூலி வாங்கினா 300 எதுவுமே டாஸ்மார்க்கில் கொடுத்து வீட்டில் போய் பணம் கொடுக்க முடியாமல் அந்த பெண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற முடியாமல் அவன் குடித்து சீரழிஞ்சு செத்து அவனும் சாவுறது இல்லாமல் அவன் குழந்தைகளையும் வறுமை கோட்டுக்கு தள்ளி அவன் மனைவியும் போட்டு சாவடிக்கிற ஒரு கண்டிஷனில் டாஸ்மார்க் வருது. அப்போ இந்த டாஸ்மார்க் பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து திருப்பி வாங்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரு போதை கலாச்சாரத்தை நோக்கி நகர்றப்ப இதை ஒழிக்கணும்னு ஏன் முன்பட மாட்டேன்றீங்க? ஏன்னா தேர்தல் வாக்குறுதல் சொல்கிறாங்க, நாங்கள் வந்தோன்னே திமுக என்ன சொன்னாங்க, கனிமொழி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே முதல் கையெழுத்து டாஸ்மாக் ஆலைகளை மூடுவோம், குறிப்பாக சொல்லப்போனால் திமுக நடத்துகிற மது ஆலைகளை மூடுவோம், இப்படி தானே அவங்க சொன்னாங்க. பட் அது செஞ்சாங்களான்னா கிடையாது. அதே மாதிரி திரு மு க ஸ்டாலின் ஏடிஎம்கே ஆட்சிக்கு நடக்கிறப்ப போன வருஷம், அதாவது ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி பதாகைகள் பிடிச்சி நிற்கிறார். என்ன நின்னார்? டாஸ்மார்க்கை ஒழிக்கணும், டாஸ்மார்க்கை மூடு டாஸ்மார்க்கை மூடு அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டை சேர்ந்த கோவன் பாட்டெலாம் பாடினார். இது ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி செயல் வீரர், தமிழ்நாட்டை காக்க புறப்பட்ட ஒரு புயல் வீரர், நடைபயண வீரர்லாம் சொல்லி புகழப்பட்ட திரு வைகோ அவர்கள் ஏடிஎம்கே அன்றைக்கு ஆட்சி செய்கிறப்ப ஜெயலலிதா அம்மையார் இருக்கப்ப கலிங்கப்பட்டின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் போய் டாஸ்மார்க் கடையை உடைக்கிறார். எப்படி உடைக்கிறாரு? அவங்களுடைய அம்மா இப்போ இறந்துட்டாங்க, அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு உடைக்கிறார். இப்போ டாஸ்மார்க் பற்றி வாயை தர்றேன்னா வாயே திறக்கிறதில்ல. இது எவ்வளோ ஒரு கள்ளத்தனமான ஒரு ஆட்சியை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோன்றது இங்கே மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை தான். ஏன் இவங்க இது ஒழிக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னால், மக்களுக்கு அரசாங்கத்துக்கு 45,000 கோடி வருதுன்றது தான் இங்கே எல்லாமே பிரதானமாக பார்க்குறீங்க. அது கிடையாது. அரசாங்கத்துக்கு 45,000 கோடியை ஒரு அரசாங்கம் நினைத்தா அது வேறு சோர்ஸில் டெவலப் பண்ணிக்க முடியும். இங்கே டாஸ்மார்க் மூலம் ஒரு 46,000 கோடி தான் நம்மளோட வருமானம் நீங்கள் நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா இந்த 46,000 கோடி ஒரு அரசாங்கம் நினச்சிதுன்னா, இப்போ திடீர்னு ஏற்றுறாங்க பாருங்கள், திடீர்னு 2 ரூபா 3 ரூபா ஏற்றுற மாதிரி ஏதோ ஒரு விலைவாசியில் ஒரு 4-5 ரூபா ஏற்றி விட்டாங்கன்னா அந்த 46,000 கோடி வந்துடும். காரணம் அது இல்லை. இந்த விழிப்புணர்வு தான் மக்களிடம் கொண்டு போய் எல்லா பொலிட்டிஷியனும் சேர்க்கணும். ஏன்னா டாஸ்மார்க்கு தேவையான சரக்குகளை முக்கால்வாசி தயார் பண்ணுகிற ஆலைகளை நடத்துபவர்கள் யாருன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தான். ஏடிஎம்கேல யார்? சசிகலா அவர்களும் ஜெயலலிதாவும் ஆரம்பித்த மிடாஸ்ன்ற பேர் எதுக்கு வச்சாங்க உங்களுக்கே தெரியும். மிடாஸ் மன்னன் எது தொட்டாலும் தங்கமாகும். அதுதான் அந்த மிடாஸுடைய மிகப்பெரிய அந்த மன்னனுடைய பெருமை. அந்த மாதிரி ஒரு வரம் வச்சுருந்தாங்க, எதை தொட்டாலும் தங்கமாகும். அந்த மாதிரி எந்த பாட்டில் தொட்டாலும் காசாகுது அவங்களுக்கு, அதனால் மிடாஸ்ன்னு அவங்க வச்சாங்க. இந்த பக்கம் ஜெகத் ரட்சகன் கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் போயிட்டு எம்ஜிஆர் கழுத்தில் லாஸ்ட்டாக செட்டில் ஆகி அதுக்கப்புறம் டிஎம்கேல செட்டில் ஆகி இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் பணம் இன்றைக்கி கல்வி நிறுவனங்களில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் யாருன்னா ஜெகத் ரட்சகன் தான். அரக்கோணம் எம்பியாக இருக்கிறாரு. அவருடைய ஆலைகள் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மார்க்கு மேஜர் சப்ளையர் அவர் தான்.
டிஆர் பாலு நேரடியாக இல்லைன்றாரு, ஆனால் மறைமுகமாக அவர் தான் சப்ளை பண்ணுறாரு, அவரோட உறவினர்லாம் நடத்துகிறாங்க. இதுவரையும் மறுக்கல. தஞ்சாவூர்லேயும் ஒரு மத ஆலை இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. தஞ்சாவூர் அவுட்டர்லேயும் ஒரு மத ஆலை இருக்குது. ஏன்னா அவர் வந்து தஞ்சாவூர்கார் தான், அதனால சொல்கிறேன். அதே மாதிரி கலைஞர் வந்து ஓய்வு நேரத்தில் சும்மா இல்லாமல் கதவசனம் எதிரன்னு சொல்லி அவருக்காகவே கலைஞர் வசனத்துக்காகவே ஒளியின் ஓசைன்னு 2-3 படங்கள்லாம் எடுத்த ஜெயமுருகன் ஒருத்தருக்கும் மத ஆலைகள் இருக்குது. அப்போ ஏடிஎம்கே சேர்ந்தவர்களுக்கு இருக்குது, டிஎம்கே சேர்ந்தவர்களுக்கு. இன்றைக்கி ஏடிஎம்கே பிரிஞ்சிருக்கலாம், அது வேறு விஷயம். ஒரு காலத்தில் அந்த ஆலை அமைக்கிறப்ப ஏடிஎம்கே ஒன்றா தான் இருந்த ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே. இன்றைக்கி வேணால் எடப்பாடி அவர்கள், சசிகலா அவர்கள், தினகரன் பிரிஞ்சிருக்கலாம், அது வேறு விஷயம். அன்றைக்கு அந்த ஆலை அமைக்கிறப்போ ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே தான். இப்படி இவர்கள் எல்லாம் இந்த ஆலையை நடத்துறது. அதுதான் சொல்கிறேன், திருடங்கிட்டே நீங்கள் சாவி கொடுத்தீங்கன்னா எப்படி திருடனை கண்டுபிடிப்பீங்க? திருடன் தான் அவன். அவரே தயாரிப்பார், அவரே சப்ளை பண்ணுவார், அவரே கமிஷன் வாங்குவார். இந்த மீச்சொல் எதுக்கு வச்சுருக்காங்க இந்த அரசாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுலேயும் ஒரு சூட்சம் இருக்குது. ஏன்னா டாஸ்மார்களுக்கு நேரடியாக வர வருமானம் 45,000 கோடி. அதாவது பில்லு போட்டு மது ஆலைகளிலிருந்து மது ஆயுதத்திற்கு போய் சீல் அடித்து தமிழ்நாடு அரசு டெஸ்ட் பண்ணி சரக்கு வருது, அது வந்து 46,000 கோடி. இது இல்லாமல் நேரடி சப்ளை இருக்குது, இது மத ஆலை டு டைரக்ட் டாஸ்மார்க் வித்தவுட் பில்லு, அதில் துண்டா ஒரு 35,000 கோடி வருதுன்னு நான் சொல்லலை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அன்புமணி நேரடியாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, 10 மணிக்கு மேலே ஒரு வருமானம் இருக்குது. 10 மணிக்கு டாஸ்மாக் கடை மூடுறாங்களா? காலைல 12 மணிக்கு திறக்கிறாங்க, 10 மணிக்கு மூடுறாங்க. 10 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு குவார்ட்டர் 150 ரூபானா அதே 10 மணிக்கு மேலே அதே குவார்ட்டர் 300 ரூபா. அந்த வருமானத்துக்கு வரி கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது தனி வருமானம். அப்போ ஒரு டாஸ்மாக் மூலம் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய நேரடி வருமானம் 45,000 கோடி மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி மறைமுகமாக வருகிறது. அந்த மறைமுகமாக வர பணத்தை தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி, அதாவது அணில் அமைச்சர் சொல்லுகிற செந்தில் பாலாஜி இன்னைக்கு வந்து புழல் ஜெயிலில் உட்காந்துருக்காரு. அவர் தான் கரூர் பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து ஒரு கடையிலையும் 10 ரூபா 5 ரூபா ஏற்றி வச்சு குடிமகன் கேட்டால் குடிமகனே சட்டையை பிடிக்கிறான். ஐயோ அப்படிதான் 10 ரூபா ஏற்றா இப்போ ஒன்றால் முடிஞ்சது பார்த்திக்கன். ஏன்னா அந்த ஏற்றுற காசு எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மாவட்டம், வட்டம், கிளை, கீழே இருக்க அந்த எல்லாருக்கும் கமிஷன் அவர் கொடுத்துருந்தார். சரிங்களா? அப்போ மக்கள் நலனில் இவர்களுக்கு அக்கறை இருக்கிறதா? இல்லை. ஏன் இல்லை? 45,000 கோடி வருமானம் போகுதுன்னு கிடையாது. இந்த வருமானத்தின் மூலம் நேரடியாக மத ஆலைகள் மூலம் கொள்ளை லாபம் அடிக்கிறவங்க தான் தேர்தலுக்கு நிதி கொடுக்குறாங்க. இன்றைக்கி திமுகவுடைய கருவூலம் எங்கே இருக்குது? நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தலில் வச்சப்போ யாரை கொடுத்தாங்க விக்கிரவாண்டிக்கு? மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திரு பொன்முடி அவர்களும் திரு ஜெகத் ரட்சனுக்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தான் ஒட்டுமொத்த பணத்தை கொட்டி வச்சுருக்காங்க. இது தனி. இது அதாவது இன்றைக்கு சாராய அதிபர்கள் பாதி பேர் கல்வி நிறுவன வேந்தர்கள் ஆகிட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா சாராய மத்தவெல்லாம் இன்றைக்கி வேந்தர் ஆகிட்டான். இது என் நாடு எங்கே நோக்கி போகுதுன்னு தெரில. பாதி பேர் வந்து நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் ஆகிட்டான், மெடிக்கல் காலேஜ் ஓனர் ஆகிட்டான். கேட்டால் நான் தான் வேந்தருன்றான். சரி ரைட், இருந்துட்டு போகிறானுங்க, அதெல்லாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ரெட்டை ஏரி நிச்சு ஒத்த ஏரி தான் இருக்குது, ஒரு ஏரியை காணும். இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வளர்ந்துருக்கு. இங்கே பக்கம் ஏசிஎஸ் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த மதுரவாயில் போகிற கூவத்தை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்து ஒட்டுமொத்தமாக அதில் ஒரு காலேஜ் கட்டியிருக்காங்க. ஜேபிஆர் ஆகட்டும், இன்றைக்கி எல்லாருமே நீர்நிலையில் கட்டுறாங்க. இன்றைக்கி எம்ஜிஆர் பீரியட்லேருந்து இப்படி இருக்கிறாங்க. அது உள்ளே போனால் பெரிய ப்ராசஸ், அது தனியாக விட்டுருவோம். அப்போ டாஸ்மார்க் மூலம் வர அரசாங்கத்தின் நேரடியாக வருமானத்தை தவிர்த்து இந்த அரசாங்கம் வந்து எலெக்ஷன்னா ஒவ்வொருத்தருக்கும் 2,000 3,000 கொடுப்பதற்கான பணத்தை எங்கிருந்து அவங்க சம்பாரிச்சு தராங்க? ஏன் வந்து டாஸ்மார்க் அரசாங்கம் மூடுனா குடிமகனுக்காக இல்லை, 46,000 கோடி வருமானத்துக்கு இல்லை, அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற நேரடியாக மறைமுடியமும் கிடைக்கின்ற மிகப்பெரிய தனிநபர் லாபத்துக்காக, தனிநபர் கொள்ளைக்காக இந்த அரசாங்கம் தொடர்ந்து மக்களுக்கு மதுவை கொடுத்து ஏமாத்துது. இப்போ மதுவை கூட விலைவாசி ஏற்றுறாங்க. 10 ரூபா ஏற்றுறான், 5 ரூபா ஏற்றுனா எல்லாம் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். முத்துசாமி வந்தார், திடீர்னு செந்தில் பாலாஜி போகிறோன்னா முத்துசாமி தான் வந்தார். அவர் திடீர்னு வந்து என்ன சொல்கிறார், நான் டெட்ரா பாட்டில் நாங்கள் கொண்டு வரோம், இனிமேல் வந்து நீங்கள் வந்து 80 ரூபா 70 ரூபா குடிச்சிட்டு கோட்டரை அடிச்சுட்டு அங்கேயே கசிக்கி போட்டுடலாம் பெங்களூர் மாதிரி அவர் சொல்கிறார். அப்புறம் அவர் ஒரு அறிவார்ந்த சிந்தனை ஒன்று சொன்னார். டாஸ்மார்க் சூப்பர்வைசர் வந்து யார் ரெகுலராக குடிக்க வரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டு அவங்ககிட்ட போய், தம்பி நீ குடிக்கக்கூடாதுப்பா, அவன் குடும்பத்தை காப்பாற்றுமான்னு சொல்லி அவரை திருத்திட்டாருன்னா இவருக்கு இன்சென்டிவ் தருவோம். என்னையா நடக்குது நாட்டில்? சொல்கிறாரு அவர் அமைச்சர் சொன்னார், குடிக்க வரதே தப்பு, இதை ஒருத்தன் கண்காணிக்கணுமா, அப்புறம் அவனை திருத்தணுமா? இது எப்படி? தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் எல்லா காணொலியும் சொல்கிறேன். 38 மாவட்டங்களில் போதை மறுவாழ்வு மையம்னு தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் கீழ்ப்பாக்கத்தில் ஒரே ஒரு சென்டர் இருக்குது, ஒரே ஒரு டாக்டர் இருப்பார், அவ்வளோதான்.
38 மாவட்டத்திலையும் சாராயம் கரை பிறந்து ஓடுகிறது. 38 மாவட்டத்திலையும் மக்கள் குடிக்கிறாங்க. நீ மதுரை மாவட்டம் தான் குடிக்கிறதுல நம்பர் 1 இருக்குது, கோயம்புத்தூர் 2 இருக்குது, திருச்சி 3 இருக்குது, சென்னை 4 இருக்குது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக யாரை டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களாம் குடிக்கிறாங்க. அதாவது இளவு வீடுனாலும் குடிக்கிறானுங்க, கல்யாண வீடுனாலும் குடிக்கிறானுங்க, எல்லாத்தையும் குடி 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 பழக்கப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி வந்து என்டர்டெயின்மெண்ட் ஏரியான்றது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ சுற்றுலாத்தலம் இருக்குது, தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய இடங்கள் எவ்வளோ இருக்குது. அந்த என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவிலேயே இளைஞருக்குள்ளே கொண்டே வர மாட்டேன்றான் அரசாங்கம். ஏன் கொண்டு வர மாட்டேன்றான்? என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவுக்கு போனால் அவன் குடியை மறந்துடுவான். ஃபேமிலியோட போனால் வந்து குடிக்க முடியுமா? முடியாது. அப்படியே குடிக்க முடிஞ்சாலும் என்ன பண்ணுவான்? ஒரு கட்டிங் வச்சு போலான்ட்டு போயிடுவான். விடிய விடிய அவனால் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. தீபாவளியா விடிய விடிய குடி, மறுநாள் மட்டையாகி ஸ்கூலுக்கு போகாத, காலேஜுக்கு போகாத, வேலைக்கு போகாத. பொங்கலா 3 நாளும் குடி. ஏன்னா முதல்ல 2 திருவள்ளுவர் தினம் வருது, விற்கணும் சொல்லி முதல் நாளே டார்கெட்டை வச்சு ஒரு 600 கோடிக்கு விற்றுட்டு 3 நாளும் குடி. அப்படி குடிப்புக்கிறதுக்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுற இந்த இதில் வந்து இவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. என்ன மாநாடு நடத்துகிறாங்க? போதை மறு ஒழிப்பு மாநாடு. எல்லா டிஜிபியும் கலந்துக்கங்க, எல்லா எஸ்ஐ கலந்துக்கங்க, எல்லா போலீஸ் அதிகாரியும் கலந்துக்கங்கன்னா, அப்பயே நம்ம இது சொன்னோம், போதை மறுவாழ்வு போதை ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்களே, அப்போ அந்த போதை ஒழிப்புல டாஸ்மார்க் வராமல் அப்போ இனிமேல் வந்து டாஸ்மார்க்கும் போடப்படாதுங்க. இங்கு தமிழக அரசு சத்து டானிக் விற்கப்படும். இங்கு தமிழக அரசு உடலை வந்து உபாதையிலிருந்து காற்றுக்கொள்ள உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கான சத்தான மருந்துகளுக்கான ஒரு கம்பெனி இங்கே செயல்படுகிறதுன்னு போர்டு போடுவாங்களா? எல்லாமே நீங்கள் காவேரியில் தண்ணி வந்து அது எல்லா வேலையும் விட்டு KN முக ஸ்டாலின் போய் தண்ணியை திறக்க ஓடுறாங்க. 65 பேர் செத்து போக மாட்டேன்றாங்க. நல்லதுக்கெல்லாம் முன்னாடி போகிறாங்க. அப்போ இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் திறக்கிறாங்களே புதுசாக, அப்போ போய் மாண்பு முதலமைச்சர் போய் திறப்பாரா? அது மட்டும் சைலண்ட்டாக பண்ணுறாங்க. இது எப்படி எவ்வளோ முரண்பாடை நோக்கி நகரம் பாருங்க. இது எப்படின்னா வழக்கம் போல் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. நாங்களும் போதை ஒழிப்பு தினம் நடத்திட்டோம், போதை ஒழிப்பு தினம் வந்துச்சு, எல்லாரையும் கூப்பிட்டோம், நீ யாரும் குடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி மக்கள் நம்புவாங்க? அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? விழிப்புணர்வை இளமையிலிருந்து கொண்டு வாங்க, இளமையிலிருந்து கொண்டு வாங்க. ஸ்கூல் ஸ்டடீஸ் எப்போ போதையான உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றதை ஒரு பள்ளி பாடமாக வைங்க. போதை வசதிகளை உட்கொண்டா அவங்க உடல்நிலை எப்படி பாதிக்கப்படுகிறது அதற்கான ஒரு கட்டுரை வருங்க, ஒரு கட்டுரை போட்டி வைங்க. இளமையிலிருந்தே ஒரு 6ஆம் வகுப்பு பண்ணுறப்பே அப்பாவிட்ட போய் அந்த 6ஆம் வகுப்பு பையன் பிடிக்கணும் கையை, அப்பா சிகரெட் பிடிக்கக்கூடாதுப்பா, எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்கப்பா சிகரெட் பிடிக்கிறது உடல்நலத்துக்கு கேடு. இது சக்ஸஸ் ஆச்சு. எப்படின்னா மோடிஜி அவர்களுடைய தூய்மை இந்தியா திட்டம் 2014 கொண்டு வரப்போ, ஸ்வச் பாரத் கொண்டு வரப்போ இங்கே எல்லாம் சிரிச்சாங்க. ஏன்னா நீ ஸ்வச் பாரத்ன்ற இங்கே அவன் தண்டவாளத்தில் தான் வந்து டாய்லெட் போயிட்டுருக்கான், நீ இன்னும் ஸ்வச் பாரத்ன்றப்போ தான் உடனே வந்து நம்ம வந்து 12,000 ரூபா நிதி கொடுத்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நீங்கள் வந்து தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் கழிப்பறை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். குழந்தைகளிடம் அந்த விழிப்புணர்வு சென்றடைஞ்சனால தான் முன்னாடி குழந்தை ஒரு சாக்லேட் சாப்பிட்டுச்சுன்னா அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு அதுக்கு அந்த இதை கீழே போட்டுரும். இந்த ஸ்வச் பாரத் குழந்தைகள் இளமையிலே இது கொண்டு போய் ஸ்கூல்ஸ் மூலம் சேர்த்ததுனால இப்போ நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் போய் பாருங்களேன், எதனா ஒரு ஸ்கூல் போங்க, ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு சாக்லேட் கொடுங்க, சாப்பிட்டு அது பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் டஸ்ட்பினில் போடும். இந்த விழிப்புணர்வை எப்படி கொண்டு வரும்? இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். இதே மாதிரி தான் போதைகளுக்கும் புகைப்பிடிக்கிறதுக்கான விழிப்புணர்வை கொண்டு வரும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திரைப்படங்களும் இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, தொலைநோக்கு சிந்தனையும் இளைஞரை நல்வழிப்படுத்தணுன்ற எந்த கட்டமைப்பும் இல்லாமல் எந்த நடிகரை பண்ணாலும் சிகரெட் பிடிச்சி தான் என்ட்ரி ஆகிறான். அது என்னன்னே தெரில. பீடி பிடிக்கிறான் இல்லை சிகரெட் பிடிக்கும். என்ட்ரியே ஓப்பனிங்கே எங்களுடைய மதிப்புரிய என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி மேடம் கூட அது கங்குவாவுக்கு சூர்யாவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. சூர்யா தான் அதில் இல்லாமல் இருந்தார், இப்போ அவரும் சிகரெட் பிடிச்சிட்டு கங்குவாவில் வர்றாரு. அப்போ என்னன்னா ஒரு 16 வயசு 17 வயசு தடுமாறுற வயசு பார்க்குறப்ப இவன் குடிக்கிறானே, அப்போ இது தப்பு இல்லை, இவன் சிகரெட் பிடிக்கிறானே தப்பு இல்லை. இப்போ வந்து இந்த தனுஷோட ஒரு படம் பார்த்தேன், தங்கச்சியும் குடிக்குது, அண்ணனும் குடிக்கிறான், தங்கச்சியும் குத்துறான், அண்ணனும் குத்துறான். இதெல்லாம் என்ன ஒரு சமுதாய சீரழிவு நோக்கி நகராதா? அப்போ நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து தனக்கு ஏற்றுக்கொள்ளும் மாதிரி இருந்தால் அந்த மனநிலைக்கு அவன் மாறுறானா இல்லையா? இப்போ நீங்கள் சிகரெட் ஒருத்தர் வீட்டில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு, குழந்தைகளுக்கு ஒரு 5ஆம் வகுப்புலேருந்து புகைப்பிடிப்பது தப்பு, மது அருந்து தப்புன்ற விழிப்புணர்வை ஏற்படுதுன்னா அந்த குழந்தை போய் அப்பா கையை பிடிக்குமா பிடிக்காதா? அப்பா சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு எங்கள் மிஸ்ஸு சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன சிகரெட் பிடிக்கிறீங்க, உங்களுக்கு பாதிக்கிறது இல்லாமல் எங்களுக்கும் பாதிக்கும் சொல்லுமா சொல்லாதா? அப்போ அதற்கான விழிப்புணர்வை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏற்படுத்துக்குதா? இல்லை. ஏன்னா ஏற்படுத்தாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி மாறி பிஜேபி போன்ற கட்சிகள் வந்தால் மட்டும்தான் இதற்கான மாற்றம் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
இந்த கொள்ளை லாபத்தை அடிக்கிறதுக்காக தான் அவங்க மது ஆலைகளே நடத்துறாங்க. அது புரிஞ்சுங்க. 46,000 கோடிக்காக அவங்க மது ஆலை நடத்தல. அந்த 46,000 கோடி நேரடியாக கணக்கு காட்டுறது. இது இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான கோடி கணக்கு இல்லாமல் லாபத்தை ஏடிஎம்கே கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட். சரி, ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் நடக்குது. சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் எடுத்து டெய்லி அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. நாள்லேருந்து மிடாஸ்லேருந்து ஒரு சரக்கு நாங்கள் வாங்க மாட்டோம். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அதற்கு முன்னாடி 10 வருடங்களில் ஜெயலலிதா ஆண்டுட்டு இருந்தாங்களா? அப்போ ஜெயலலிதா சொல்லியிருக்கலாமே, டிஆர் பாலு கம்பெனிலேருந்து நாங்கள் சரக்கு வாங்க மாட்டோம், திரு ஜெகத் ரட்சகனுடைய கம்பெனிலேருந்து சரக்கு வாங்க மாட்டோம், ஜெயமுருகன் மது ஆலையிலேருந்து சரக்கு வாங்க மாட்டோம், எந்த சரக்கு நாங்கள் வாங்க மாட்டோம்னு அன்றைக்கு இருக்க ஆட்சியாளர் சொன்னாங்களா? சொல்லலை. ஏன்னா அந்தந்த சரக்கு எவ்வளோ பொட்டி விற்கப்படுகிறதோ அதற்கான கமிஷன் அழகாக அவங்க கல்லாக்கு போகுது. அந்த கமிஷன் கல்லா போகிறதப்போ எதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணணும்? அப்போ இங்கே யார் முட்டாளாக இருக்கிறார்? என்ன மாதிரி பைத்தியகாரத்தனமாக ஒரு சேனலில் கத்திக்கிட்டு இருக்கு. நாங்கள் தான் முட்டாளாக இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறார்கள். அவங்களாம் ஃபார்மாலிட்டியாக இன்றைக்கி நம்ம தினம் போதை ஒழிப்பு தினமா எல்லாரும் வாங்க இன்னிலேருந்து போதை யூஸ் பண்ண முடியாது, எல்லா உறுப்பினர் உறுதி பண்ணிவிடுங்க, நாங்கள் இனிமேல் போதை யூஸ் பண்ண மாட்டோம்னு அரை போதையில் தான் அவனே சொல்லுவான். இதில் என்ன காமெடினா, டாஸ்மார்க் ஒழிக்க போகிறோம் எல்லாம் வருவாங்க, எல்லா கட்சிக்காரும் வந்து டாஸ்மார்க் ஒழிக்க போகிறோம், டாஸ்மார்க் பூட்டு போட போகிறோம், எல்லா தலைவர் எல்லாம் வருவாங்க, எல்லாம் வந்துட்டு எல்லாம் போய் டாஸ்மார்க் உடச்சி பூட்டை இதில் அரசுலாம் அணி தலைவர் சரக்குல தலைவர் அப்படின்ட்டு டாஸ்மார்க் ஒடிக்கிற போராட்டத்துக்கே 4 பேர் டாஸ்மார்க் போய் தான் வரான். இது என்ன முரண்பாடு பாருங்க. டாஸ்மார்க் ஒழிக்கணுன்ற ஒரு போராட்டத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ குறைந்தபட்சம் அன்றைக்காவது குடிக்காமல் போகணுன்ற மனநிலை மக்கள் இல்லை. ஏன்னா அந்தளவு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 2 கோடி குடியாரர்களை மக்கள் இங்கே ஆட்படி வச்சுருக்காங்க. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுங்க. மா சுப்பிரமணியன் அவர்கள் பண்ணுறதான் சரி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பு நாடகம். நீங்கள் உண்மையான அக்கறை இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய போதை வசிகள்னு சொல்லுகிற ஹெராயின் ஆகட்டும், உடனே சொல்லுவாங்க குஜராத்தில் அதானி துறைமுகத்தில் தான் போதை வருது, அங்கே தான் வருது போதை வருதுன்னா, சரி குஜராத்தில் அதானி துறைமுகத்தில் வருது, அது அந்த மாநிலத்தோட பிரச்சனை. ஓ மாநிலத்துக்கு எப்படி இது கிடைக்குது? அந்த பிரச்சனைக்கு வாங்க. உங்கள் மாநிலத்திலேருந்து ராமேஸ்வரத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கட்சிக்காரன். ஏற்கனவே ஜாபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கிறான். இப்போ வந்து சையது முகமதுன்னு சொல்லி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட அவர் மு.க. ஸ்டாலினுடைய படத்தை போட்டுக்கிட்டு எங்கேருந்து போகிறான் பாருங்க. கிளம்பாகத்துலேருந்து எடுத்துன்னு போகிறான் சரக ராமநாதபுரத்துக்கு, அங்கிருந்து இலங்கையை கடத்துறான். எவ்வளோ தைரியம் பாருங்க. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஸ்டாலின் படத்தை போட்டு சரக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, இப்போ உடனே கட்சியை விட்டு கட்சியை விட்டுக்கிட்டா போயிடுச்சா? அப்போ இவ்வளோ நாள் அவர் கடத்தி எத்தனை குடும்பத்தை சாவடிச்சான், எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருப்பான், எத்தனை பேர் அந்த போதை வசிக்கலன்னு அல்லல் பட்டிருப்பான். அதுக்கு என்ன பதில் சொல்லுது அரசாங்கம்? இது வந்து எப்படி சொல்கிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்காரர்களும் பணம் ஈட்டணுன்றதுக்காக போதை மருந்துகளை சின்ன லெவலாக மாவட்டம் வட்டம் பண்ணுறான். பெரிய லெவலாக இருக்கவன் டாஸ்மார்க்ன்ற பேர் லைசன்ஸோடு பண்ணுறான். அதுக்கு பெருனா இருக்கவன் வேறு மாதிரி பண்ணுறான். ஆனால் எல்லாருமே பண்ணுறாங்க, அதுதான் மாற்று இல்லை. ஸோ இப்பயும் சொல்லுங்கள், எழுதி வச்சு தரேன் உங்களுக்கு, தமிழ்நாட்டில் போதை ஒழியவே ஒழியாது, ஒழிப்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்காது.